ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஈவினிங்க. ஒரு 2 வாரமாக நான்வெஜ் எதுவுமே செய்யலை. கோவிலுக்கு பழனிக்கும் திருச்செந்தூரும் போயிருந்தோம். 2 வாரமாக தொடர்ந்து போனதுனால எந்த நான்வெஜ் எதுவுமே செய்யலைங்களா. அதனால் நேற்று ஈவினிங் தான் வரும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நைட்டுன்றதுனால 1/2 கிலோ சிக்கன், சில்லி சிக்கனும் சிக்கன் பிரியாணியும் செஞ்சுக்கலான்னு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா அரைக்கிறதுக்காக இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா, கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி மட்டும்தாங்க. ஒரு 1/2 கிலோவுக்கு செய்கிறதுனால கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். குக்கரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கிட்டேங்க. இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணுங்க. அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமே அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூளுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமே வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் நல்லா கலந்துட்டு அது கூடவே கொஞ்சம் தயிரை ஊற்றி கலந்துக்கலாங்க. நல்லா சிக்கன் வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்களவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே நான் மல்லி, புதினா எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு, சிக்கன் வெந்திருக்கும். இந்த டைமில் அரிசி போட்டு நான் ஒரு விசில் விட்டுக்கிறேங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் 65 பொரிக்கிறதுக்கும் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தாங்க. இப்போ அதுவும் பொரித்து எடுத்துக்கலாம். பசங்க பார்த்திங்கன்னா 2 பேரும் டியூஷன் போயிட்டு வந்துட்டாங்கங்க. வந்ததும் எப்போ தான் மம்மி சீக்கிரம் சமைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. டைமும் ஆயிடுச்சுங்களா, 8:40 கிட்டே ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி இருந்துச்சுங்க. சிக்கன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சில்லி சிக்கன், தயிரும் ரெடி ஆயிடுச்சிங்க. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.